வணக்கம் நிக்கிதா. அதாவது பாத்தீங்கன்னா, நேத்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்துல பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் பாத்தீங்கன்னா, அன்புமணி குறித்து பல பரபரப்பான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து பாமக வட்டாரத்துல பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இதனை அடுத்து அவருக்கு பாதுகாப்பு அளிக்கும் வண்ணத்துல பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு 4 போலீசார் அவர் வீட்டில் தைலாபுரம் தோட்டத்துல பாதுகாப்பு பணியில ஒரு 4 போலீசார் 2 உதவியாளர் தலைமையில நியமிக்கப்பட்ட நிலையில இன்று 2வது நாளாக கூடுதலாக ஒரு 4 போலீஸை அங்க நியமித்திருக்காங்க. ஏன்னு சொன்னால் அவர் அன்புமணி ராமதாஸுடைய பேட்டியில, அது ராமதாஸுடைய பேட்டியில அன்புமணி பல தடவை தன்னிடம் கோபமாக நடந்து கொண்டதாகவும் தன் மனைவியிடமும் கோபமாக நடந்து கொண்டதாகவும் அவர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததை தொடர்ந்து அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு தற்பொழுது போடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இது சென்னையிலே பாத்தீங்கன்னா தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் தலைமையில பனையூர்ல திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று மாவட்ட செயலாளர் கூட்டம் வச்சிருக்கிறதா தகவலும் வெளியாயிருக்கு. இதனை தொடர்ந்து இங்க போலீஸ் பாதுகாப்பு அவர் இல்லத்துல போடப்பட்டுள்ளது. இதனால பாமக வட்டாரங்கள் மட்டுமல்ல, பெரும் அரசியல் சூழலில் அனைத்து கட்சியினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பா மகனிடையே பல மோதலுக்கிடையே 6 வருடம் கடந்து தற்பொழுது உண்மையிலே பல உண்மைகளை பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்று பேட்டியில வெளிப்படுத்தியிருக்கார் கண்ணில் மல்க. இதனை தொடர்ந்து தற்பொழுது அவர் வீட்டுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நிக்கிதா.